Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 66 part 1. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் அந்த 3 பேர் வந்து அழகா நம்ம சேடை கண்ணுக்கு முன்னாடியே தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல. அதனால இச்சிகோ என்ன பண்ணிட்டான், எப்படியே நீ அடுத்தடுத்து எல்லாத்தையும் தூக்க தான் போறாங்கன்னு அவனோட பாடியை நம்ம கிசுகே ஷாப்புக்கு கொண்டு வந்துருவான். என்னன்னா இந்த பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் அவங்க தான் இவனோட பாடியை பார்த்துக்கணும். என்ன இந்த மேட்ரை குன்னுகிட்ட சொல்லாமையே கூட்டு வந்திருப்பானுங்க. அவன் கத்துன்னு கத்திட்டு இருப்பான். கிசுகேவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இங்க வை நானே பார்த்துக்கிறேன் உள்ள கொண்டு வந்து வச்சிருவானுங்க. ரெஞ்சி இருந்துட்டு அவங்க யாரு என்னன்னே தெரியல, நம்ம அவங்க கூட சண்டை போறதுக்கே கஷ்டப்பட வேண்டி இருக்குதுமா. இதுல இருந்து என்ன தெரியுது, எனிமீஸ் கூட சண்டை போடுறதுக்கே வெரைட்டியா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் போல. அப்புறம் இன்னொரு டவுட்டும் வரும், ஒருவேளை இந்த மேட்டர்ல ஐசனும் இன்வால்வ் ஆயிருப்பானோன்னு. பட் இச்சிகோ அதை பெருசா கண்டுக்க மாட்டான்னு வைங்க. சரி நம்ம கிசுகே செக் பண்றேன்னு சொன்னால அவன் என்னத்தையாவது கண்டுபிடிச்சானான்னு கேட்டா அவன் அந்த டெலிபோன் கான்வர்சேஷன் ஃபுல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டான். அதெல்லாம் ஒன்னும் பெருசா கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒன்னு மட்டும் உறுதியா சொல்லுவான், அவங்க ஹியூமனும் இல்ல சோல் ரீப்பரும் இல்ல. நம்ம இஷிடா செக் பண்ணி பார்க்கும்போது கூட அவங்க 3 பேர்த்தோட ஸ்பிரிச்சுவல் பிரஷருமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்திருக்கும். இது எப்படி உன்னால சொல்ல முடியுதுன்னு இச்சிகோ ஆர்வமா கேட்பான். உடனே அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி, உனக்கு தான் ஸ்பிரிச்சுவல் பிரஷரை ஒழுங்கா செக் பண்ண வக்கு இல்லையே, துப்பு கட்டவனே என்னால மட்டும் தான்டா முடியுமா, உச்ச கட்ட அவமானம். அப்பதான் டெசா இன்னொரு மேட்டர் சொல்லுவான், சப்போஸ் அவங்களோட பவர் கிடோவா இருந்துச்சுன்னா இவங்களோட ஸ்வாட வச்செல்லாம் அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, டைரக்ட் அட்டாக் எல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. அதனால இச்சிகோ என்ன சொல்லுவான், அவனோட ஸ்வாட டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அட்டாக் பண்ண வைக்கலாம்பா. தியரிட்டிக்கலா அது பாசிபிள் தான், நம்ம பயலால அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதான் டவுட். அந்த பவரை ஒழுங்கா யூஸ் பண்ணி சண்டை பண்ணணும். அப்படி அதை ஒழுங்கா அவன் பண்ணாம விட்டான்னா அதனால பெரிய கொலாட்ரல் டேமேஜ் ஆகும்பான். சரி அப்படின்னா நீ பண்ணுன்னு ரெஞ்சியா பண்ண சொல்லுவான். ஆனா அங்கேயும் பஞ்சாயத்து. ஏன்னா அவனுக்குமே கான்பிடென்ட் இல்ல, பங்கையில கரெக்டா ஜபிமாருவை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ முடியாதோ, ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா டண்டனக்காதான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவன மாதிரி லிeutenants எல்லாம் ஃபுல் பவரை யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி லிமிட்டட் பவர்ஸ். அப்படின்னா இவங்களால ஒன்னும் கிண்ட முடியாது. அப்படின்னா இஷிடா நீ கிண்டலாம்ல, ஏன்னா நம்ம பையன் குயின்சி அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அடிச்சான்னா ஈஸி அவங்கள ஜெயிச்சலாமா. அவன் ஒரு மாதிரி திருன்னு மூச்சுக்கிட்டே நீ ஒன்னும் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல, எனக்கே தெரியும். அப்போ டெசாய் எனிமீஸ் எல்லாம் ஒரிஹிமேவையும் சேடையும் தான் டார்கெட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவங்கள கடத்துறது ரொம்பவே ஈஸி. அப்போ அவங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சு போச்சு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு போன் கால் வரும். கிசுக்கே அவன் கடைக்கு வந்த கால்னு நினைச்சு பேசுவான். ஆனா மறுபடியும் அந்த குட்டி பொண்ணு தான் வழக்கம் போல கலுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நம்ம கேமை கரக்குரா மியூசியம்ல கண்டினியூ பண்ணலாம், எல்லாரும் கொஞ்சம் அங்க வந்துருங்கம்மா. உடனே நம்மளுக்கு கடுப்பாயி கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அவ பாட்டுக்கு போனை வச்சுட்டு போயிருவான். என்ன பண்ண முடியும், போய் தானே ஆகணும். ஆனா குன்னு சும்மா இல்லாம ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த டைம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன், யாரு என்ன பண்றான்னு பாத்துருவோம்மா. இவ்வளவு பில்டப் பண்றாங்களே ராஜ மரியாதையோட கூட்டு போவாங்கன்னு பார்த்தா முதுகுல கட்டி தூக்கிட்டு போவானுங்களா, அது ரொம்ப அசிங்கமாயிரும். பச்சையா திட்டிட்டு இருப்பான். போயிட்டு இருக்க வழியில இச்சிகோ தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிடுவான். என்னன்னா எனிமீஸுங்க எங்க இருந்து வர்றாங்க எப்படி போறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல, அதனால பேக்லாண்டு மாதிரி வராம கொஞ்சம் அலாட்டா வாங்கம்மா. அப்போ நம்ம குன்னு இருந்துட்டு, டேய் என்னைய பேக்கா மாத்திருக்கியே, உனக்கு அறிவு இருக்கா, அட்லீஸ்ட் என்னைய ஒருகிமே தூக்கிட்டு போனா கூட பரவாயில்லடா, ஒண்ணுக்கு போற மாதிரி மூஞ்ச வச்சிருக்க ஓம் பின்னாடி நான் ஏன்டா பேக் பேக்கா இருக்கணும்பா. உன்னை இஷிடா நான் தான் உன்னைய தூக்கிட்டு போவேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னு வையேன், உன்னை நான் பேக் பேக்கா செஞ்சிருக்க மாட்டேன்பா. மேட்டர் என்னன்னா நம்ம இச்சிகோ ரெஞ்சி 2 பேருமே சோல் ரீப்பர்ஸ், வேற யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. நார்மல் பீப்புள் கண்ணுக்கு இஷிடா மட்டும்தான் அங்க போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். அதனால தான் இவனுக்கு தூக்கிட்டு வராம அவங்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்பவும் குன்னு வாய வச்சுட்டு சும்மா இல்லாம நான் மட்டும் ஒரிஹிமேவோட பேக் பேக்கா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், 2 பேரும் மாத்தி இடிச்சுக்கிட்டே போவோம் பானா. இச்சிகோக்கு கடுப்பாயி, இஷிடா உனக்கு கடுப்பாகுது நான் கொஞ்சம் கூட யோசிக்காத, இவனை அப்படியே தூக்கி ட்ரைனேஜ்ல முக்கிட்டு வந்துருமா. உடனே அவன் பதறி போய் வேணாண்டா சிங்கத்தை சீன்றீங்க அது உங்களுக்கு நல்லது இல்லப்பானா. அப்பதான் இஷிடா இன்னொரு மேட்டர் சொல்லுவான், அவனுக்குள்ளதான் முக்கியமான டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கானாமா, அதனால தான் இவன் வேணும்னு சொல்லுவான். டூல்ஸ் வச்சிருக்கானான்னு வயித்துல இருக்க ஜிப்பை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள நூலு அது இதுன்னு கண்டது கடியதெல்லாம் வந்து விழும். என்னடா நடக்குது இங்கன்னு குன்னு அப்படியே பேன்னு முழிப்பான். ஒன்னு கவலைப்படாத, உன்னை நான் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா அப்பந்தான் எது வேணாலும் உனக்குள்ள வச்சுக்கலாம் பானா. இச்சிகோவும் பார்த்துட்டு பரவாயில்லையே இவ்வளவு நாளா ஒன்னுத்துக்காக அதை குரங்கு பயலா இருந்தான், இப்ப கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் போலாமா. குன்னோட மூஞ்சி தான் செம காமெடியா இருக்கும். கடுப்பானவன், நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய வைலேஷன் தெரியுமாடா, ஒரு ஸ்டஃப்டு அனிமலை பிரிச்சு அவனை பேக் பேக்கா மாத்தினதே ஒரு கொடுமை, இதுல வேற பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்களாடான்னு பச்சையா திட்டுவான். சோ இப்படியே பேசிக்கிட்டே ஒரு வழியா மியூசியம் வந்து சேர்ந்துட்டானுங்க. பார்க்கவே அந்த இடம் கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்குது. யாராச்சும் வெளியே இருந்து வாட்ச் பண்ணுமான்னு கேட்டா அதெல்லாம் தேவையில்லைன்னுவான். ஏன்னா ஆல்ரெடி 2 பேர்த்த ஹாஸ்டேஜா
புடிச்சு வச்சிருக்காங்க. இதுல வெளியில வேற ஒருத்தரை விட்டுட்டு போனோம்னு வைங்க, அவ்வளவுதான், கன்ஃபார்மா அவங்க ஹாஸ்டேஜ் தான். அதனால போறோம், தட்டுறோம், தூக்குறோம்ட்டு உள்ள போவாங்க. போன உடனே பாத்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும், வெல்கம் இச்சிகோ அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். எம்மா எம்மா எம்மா, உன் இன்விடேஷன் நல்லா இருக்குதுமா, கொஞ்சம் வெளியில வந்து உங்க மொசர கட்டைய காட்டுறீங்களாமா, இல்லன்னா கடுப்பாயி கல்ல விட்டு அடிப்பேமா. இப்படி என்னதான் சொன்னாலும் அந்த குட்டி பொண்ணு அதை பெருசா கண்டுக்கிற மாதிரி இல்ல. நம்ம ஒளிஞ்சு விளையாடலாம்பா. எப்படி இருக்கும், 2 பேர்த்த கடத்தி வச்சுக்கிட்டு ஒளிஞ்சு விளையாடலாம்னு சொன்னா கொய்யால. பட் அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லுவான்னா, நீங்க மட்டும் எங்களை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நாங்க அவங்க 2 பேர்த்தையும் சேஃபா விட்டுறோம், மிஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான், அப்புறம் என்னைய கேட்க கூடாதும்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம உள்ள போறப்போ வெப்பன்ஸோட எல்லாம் போக கூடாது, அதனால எல்லாத்தையும் கம்முன்னு அப்படி ஓரமா வச்சிருங்க அப்படின்னு. உடனே நம்ம ஆளுக்கு கடுப்பாவும், ஆனா அவ மிரட்டுவா, நீங்க மட்டும் பண்ணலன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அவ்வளவுதான் அப்படின்னு. சரி எங்க வைக்கணும்னு கேட்டா அங்க ஒரு கேஸ் இருக்கும், அங்க வைக்க சொல்லுவாளா. அந்த இடத்துல ஜபிமாருங்கிற பேரை கிண்டலா எழுதி வச்சிருப்பா. அது அவனுக்கு செம காண்டாகும். அது மட்டும் இல்ல ஜங்கட்சுங்கிற பேரையும் கேவலமா எழுதி வச்சிருக்கும். என்னைய அவங்க ஆளுங்க பேரை இவ்வளவு சீப்பா எழுதி வச்சிருக்காங்கன்னு இஷிடாவை வண்டியா திட்டுவானுங்க. சரி வேற வழி இல்லையே, சொன்னாதான் செய்வோம்னு சொல்லிட்டு கத்தி அங்க வச்சுட்டு அப்படியே அவங்கள தேடி உள்ள போவாங்க. அவனுக்கு எதுவும் ஃபீல் ஆகல, ஆனா இஷிடா எதையோ ஃபீல் பண்ணுவான். குன்னு ஏதாச்சும் ஃபீல் பண்ணானான்னு கேட்டா இப்போ இல்ல, உள்ளுக்குள்ள வந்ததுல இருந்தே ஏதோ ஸ்டேஞ்சான ஸ்பிரிச்சுவல் பிரஷர் அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இச்சிமாரு கோனை கூப்பிட்டு, எங்க கண்ணுக்கு தெரியாம உனக்கு ஏதாச்சும் ஸ்டேஞ்சா தெரிஞ்சதுன்னா ஒழுங்கா சொல்லிருமா, அவ்வளவுதானே, என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன்னு சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்த ஜூம் அவுட் பண்ணி காட்டுவாங்க. அந்த இடத்துல இருந்து அடுத்த ரூமை பார்த்தா இதே ரூம் தான் அங்கேயே இருந்த மாதிரி இருக்கும். அதாவது இன்ஃபினிட்டி ரூம்ஸ், போனா போய்கிட்டே தான் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு சந்துக்குள்ள இருந்தும் அந்த குட்டி பொண்ணு பேசுற மாதிரி சவுண்டு, நாங்க இங்கதான் இருக்கோம் வா வான்னு. சரின்ட்டு 3 பேரும் ஃபர்ஸ்ட் ரைட் சைடு போவாங்க. அப்பதான் ரெஞ்சி ஒரு மேட்டர் சொல்லுவான், இஃப் சப்போஸ் இவங்க இருக்க இடம் இப்படி 4 சைடு இருந்துச்சுன்னா இவங்க ரைட் சைடே போயிட்டு இருந்தாங்கன்னா திருப்பி வந்த இடத்துக்கே தான் வரணும். சரின்ட்டு வந்த ரூம்க்கே ரிட்டர்ன் போவானுங்க. பார்த்தா என்ட்ரன்ஸ் இருக்காது. ஏண்டா கோன் எரும மாட்டு பயல, உன்னைய பாத்துக்க சொன்னோம்ல, இந்த வழியா நம்ம வந்தமே, அந்த வழி எங்கன்னு கேட்டா எனக்கு தெரியலப்பா, பாத்துக்கிட்டே தான் இருந்தேன், ஒன்னும் புரியலம்பா. உடனே அந்த குட்டி பொண்ணு கிண்டல் பண்ணுவா, நீங்க இந்த லட்சணத்துல இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு, பேசாம செவுத்த உடைச்சிடலாமான்னு ரெஞ்சி கேட்பான். ஆனா இஷிடா இல்ல அது வேஸ்ட். அந்த குட்டி பொண்ணு என்ன சொன்னா, இது ஒரு கேம், அந்த கேம்ல நம்மளுக்கு ஒரு பசில் வச்சிருக்கா, அதை நம்ம சால்வ் பண்ணணும், டெஃபினட்டா அதுக்கான ஹிண்ட்டும் இங்க தான் இருக்கும், அதை பத்தி யோசிங்க. உடனே அங்க இருக்க ஸ்பீக்கர்ல அந்த கண்ணாடி போட்ட பைய கரெக்டா சொல்றான்னு அந்த குட்டி பொண்ணு மறுபடியும் விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். உடனே இஷிடா சொல்லிடுவான், அவன் நம்ம எல்லாத்தையும் கடுப்பேத்த ட்ரை பண்றா, இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம பொறுமையா யோசிச்சு டெசிஷன் எடுக்கணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு சைடா கிளம்புவாங்க. அப்போ இஷிடா என்ன பண்ணுவான், நம்ம கோன் பாடிக்குள்ள இருக்க அந்த நூல்கண்டை எடுத்து அதை ஒரு சைடா கனெக்ட் பண்ணிடுவான். ஏன்னா அப்பதான் இவங்க திருப்பி அதே இடத்துக்கு வராங்களா இல்ல வேற இடத்துக்கு போறாங்களான்னு தெரியும்னு. அந்த நூல்கண்டை பாத்தீங்கன்னா கோன் தான் வச்சுக்கணும். சரி ஓகே வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா போவோம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நேரா போய்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா அங்க ஒரு இருட்டு ரூம் இருக்கும். பரவாயில்லையே இங்க என்னமோ இருக்குதுன்னு உள்ள போய் பார்த்தா டிஸ்பிளே கேஸ் வச்சிருப்பாங்க. என்னங்கடா இதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே இவங்க 3 பேரும் அதுல இருக்கும். இது என்ன நம்ம பேர் இருக்குன்னு சொல்லிட்டு சைல திரும்பினா நம்ம ஒரிஹிமேவும் சேடையும் உள்ள வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. ஐயோன்னு பதறிட்டு இருக்கும் போதே இவனுங்களும் உள்ள போய் மாட்டிக்குவானுங்க. உடனே அந்த குட்டி பொண்ணு வந்து பார்த்துட்டு இப்படி வந்து மாட்டிட்டீங்களேன்னு கேவலமா இவனுங்களை பார்த்து சிரிச்சுட்டு போவா. சரி இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்ல சிக்கி சினாபினமானாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.